வருஷம் ஃபுல்லா நம்மள தேடி பணம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ₹1 மட்டும் யாருக்குமே தெரியாம ரகசியமா இப்ப நான் சொல்ற முறைப்படி மறைச்சு வச்சு பாருங்க. இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மார்ச் மாசம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம தங்க கணபதி நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல தங்கம் வாங்கும் போது மேலும் மேலும் தங்க நகைகள் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நாள்ல தங்கத்தை வாங்க முடியாதவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதாவது தங்க நகைகள் வாங்கறதுக்காகவும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள 5 நிமிஷம் மட்டும் சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை பொறுத்தளவுல தினமும் அந்தந்த நாளுக்குரிய பரிகாரங்களை நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இந்த அற்புதமான நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது, இந்த பரிகாரத்தை நாம ரகசியமா தான் செய்யணும். ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த பரிகாரம் தெரியலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. உங்க ஃபேமிலியை தவிர வெளியாட்களுக்கு, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சொந்தக்காரங்களுக்கோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு சொல்லாதீங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சதுனாலதான் எனக்கு பணவரவு அதிகரிச்சுன்னு சொல்லாதீங்க. மத்தபடி இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு, இத நீ பண்ணா பணம் வரும்னு சொல்லி தாராளமா நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லயும் சனிக்கிழமைகள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ₹1 நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இந்த ₹1 எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாம துணிய வச்சு தொடச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது இந்த காயின்ல ஈரம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்ததா எப்பயும் சொல்ற மாதிரி நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. உள்ளங்கை சைஸுக்கு பேப்பர் இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு போதும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ நமக்கு தேவைப்படும். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கிளிட்டர் பென் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னமுமே நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது ரெண்டுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கலரும் இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இதுக்கு நமக்கு குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யணுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ராகு காலம் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. குறிப்பா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். அதுவே உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல பண வரவை தேடி கொடுக்கும். திரும்பி திரும்பி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது.
இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு அமைதியான ஒரு இடத்துல, அமைதியான மனநிலையில உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், விநாயகர் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும், பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும், அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், அடிஷனல் இன்கம் அதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி சம்பளமே வரமாட்டேங்குது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும், பண தேவைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம். பண தேவைகள்னு சொல்லும் போது உதாரணத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும், கடன் கட்டுறதுக்கு பணம் வேணும், இப்படி ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு பணம் வேணும்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆனா நீங்க எந்த ஒரு பண கஷ்டத்தையும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். பிரார்த்தனை செய்யும் போதும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதும். பணவரவு அதிகமாயிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யவும் ஆரம்பிச்சிருவீங்க. அதனால பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. இந்த பேப்பர்ல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 234451 2 3 4 4 5 1. இந்த ஏஞ்சல் நம்பர் எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஏஞ்சல் நம்பருக்கு 2 பக்கமும் மேலையும் கீழையும் நான் கொடுத்திருக்கிற மாதிரி டாலர் சிம்பிளை வரைஞ்சுக்கோங்க. இந்த டாலர் சிம்பிள் பாத்தீங்கன்னா ரெய்கில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பிள்னே சொல்லலாம். நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சிம்பிள் தான் இந்த டாலர் சிம்பிள். நமக்கு ரூபாய் நோட்டு தானே வேணும், நாம ஏன் டாலர் சிம்பல் வரையணும்னு சொல்லி யோசிக்காம இந்த ரெய்கி சிம்பலை நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன மாதிரி வரைஞ்சு பாருங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பருக்கு மேல நடுவுல வச்சிருங்க. இந்த ஏஞ்சல் நம்பருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 44ங்கிற நம்பர் இருக்கு. இந்த 44ங்கிற நம்பருக்கு மேல ₹1 வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. நடுவுல ₹1 வச்சு இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல, அது உங்க பர்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹேண்ட்பேக்ல கூட நீங்க வச்சுக்கலாம், பீரோலையும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு சிலர் பூஜை அறையில கொஞ்சம் காசு போட்டு வச்சிருப்பீங்க, அந்த இடத்துல கூட இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம். இது உங்க விருப்பம் தான். எந்த இடத்துல எல்லாம் பணத்தை நீங்க வச்சிருக்கீங்களோ அதுல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் இந்த பேப்பரையும் ₹1 வச்சிருங்க. சப்போஸ் வெளியில இருந்து வர்றவங்க இந்த பேப்பரை பார்த்தா கூட அதுல இருக்கக்கூடிய ₹1 வெளியே தெரியாத அளவுக்கு இந்த பேப்பரை நீங்க மடிச்சு வைங்க. இந்த ₹1 அந்த பேப்பரை விட்டும் கீழே வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. சின்ன பேப்பரா எடுத்து உங்களால மடிக்க முடியலன்னா நீங்க பெருசா எடுத்து கூட மடிச்சுக்கலாம். இதுல எந்த தவறுமே கிடையாது. நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ₹1 இந்த பேப்பர்ல இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. சரி, இப்ப நாம பேப்பரை மறைச்சு வச்சுட்டோம். இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, 1 மாசம் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த ₹1 நல்ல செலவுகளுக்கு, அதாவது பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு, கோவிலுக்கு அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு, எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு, வீட்டுக்கு தேவையான கல்லுப்பு, மஞ்சள் தூள், அரிசி இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த
பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.